நீதி கதைகள் டிவி. பேராசை ஒரு மனுஷனை எந்த எல்லை வரைக்கும் கூட்டிட்டு போகும். எந்த கஷ்டமும் படாம கால் மேல கால் போட்டுக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா பெரிய பணக்காரனா ஆகணும் அப்படிங்கிறது தான் ரங்கையாவோட கனவு. அவனுடைய பொண்டாட்டி சீதாவோட பேச்ச கேட்காம ஊர் எல்லையில இருக்கிற பத்ரையா கூட சேர்ந்து அவன் ஆரம்பிச்ச கோழி ஃபார்ம் வியாபாரம் கடைசியில என்ன ஆச்சு? அந்த கோழிங்க போட்ட முட்டையால ரங்கையாவுக்கு லாபம் வந்துச்சா இல்ல அவனுக்கு நஷ்டம் வந்துச்சா? அது பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க. அந்த ஊர்ல தான் ரங்கையா அப்படிங்கிற ஒரு சாதாரண விவசாயி இருந்தான். அவனுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறது பிடிக்காது. எப்படியாவது ஏதாவது பண்ணி கூடிய சீக்கிரத்துல பெரிய பணக்காரனா ஆகணும் அப்படிங்கிறது தான் அவன் ஆசை. அவனுடைய மனைவியான சீதா ரொம்ப தைரியமான பொண்ணு. வீட்டையும் நல்லபடியா பாத்துக்கிட்டு புருஷன் குறுக்கு வழியில போக நினைச்சா அத தைரியத்தோட தடுத்து நிப்பாட்டுற பொண்ணு. ஒரு நாள் ரங்கையா அவனுடைய வீட்டு சுவரை பார்த்து காத்துல ஏதோ கதை பேசிக்கிட்டே இருந்தான். அப்ப அத பார்த்து சீதா வெளியில வந்து ரங்கையா கிட்ட, ஏங்க அந்த செவுத்துல என்ன இருக்குன்னு காத்துல படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையிலேயே வயலுக்கு வேலைக்கு போவீங்களா? அதை விட்டுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீதா, உனக்கு உலக அறிவே இல்லை. இன்னும் வயல்ல கஷ்டப்பட்டு இறங்கி வேலை செஞ்சாலாம் ஒரு மனுஷனால முன்னேற முடியாது. ஏதாவது வியாபாரம் செஞ்சுதான் முன்னேற முடியும். அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனையும் இருக்கு. உங்க வியாபாரத்தை பத்தி எனக்கு தெரியாதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் புகையில வியாபாரம் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிற காசு மொத்தத்தையுமே அழிச்சீங்க. இப்ப புதுசா என்ன வியாபாரம் ஆரம்பிக்க போறீங்க? அந்த நேரத்துல கிரகங்கள் எனக்கு சாதகமா இல்லை. ஆனா இப்ப சாதகமா இருக்கு. அதான் கோழி வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நம்ம ஊரு பத்ரையா கிட்ட போய் 100 கோழிய வாங்க போறேன். அது தினமும் 100 முட்டைய போடும். அந்த கோழிங்க வைக்கிற முட்டையை அடக்காத்தோம்னா 1000 கோழிங்களா மாறும். அதுக்கப்புறம் அதை வித்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அடடா, 1000 கோழியா? அப்ப அது வரைக்கும் அந்த கோழிங்க முட்டை போட்டுக்கிட்டே இருக்குமா? அந்த கோழிங்களுக்கு என்ன தீவனம் போட போறீங்க? அதுங்களுக்கு ஏதாவது வியாதி வந்தா என்ன பண்ண போறீங்க? கடவுளே, என் கோழிங்களை நீதான் பாத்துக்கணும்னு கடவுள் மேல பாரம் போட போறீங்களா? நீ எப்பவும் இப்படிதான் சீதா. எப்பவும் நல்லதே பேச மாட்ட. பொம்பளைங்க உங்களுக்கு பயம் ரொம்ப அதிகம். பத்ரையா சொன்னா இது சாதாரண கோழிங்க இல்லையா, இது வெளிநாட்டு கோழிங்களாமா. பத்ரையா சொன்னானா? அவன் பேச்ச கேட்கறதுக்கு பேசாம ஆத்துல குதிச்சிடலாம். பொய் சொல்லவே பிறந்தவன் அவன். அவன் வெளிநாட்டு கோழிங்க அப்படின்னா அது நீங்க நம்புறீங்களா? சரி, அந்த கோழிங்க நம்ம ஊர்ல வாழுமா சொல்லுங்க? நீ சும்மாரு சீதா. நான் போய் பத்ரையாவை பார்த்து பணம் கொடுத்து கோழிங்களை வாங்கிட்டு வரேன். நீ நம்ம வீட்டு தோட்டத்துல கோழியை வளர்க்க இடம் ஏற்பாடு பண்ணு. ரங்கையா போய்கிட்டு இருக்கும்போது வழியில அவனுடைய நண்பனான சோமையாவை சந்திச்சான். சோமையாவும் ரங்கையா மாதிரி ஆசைப்படுறவன் தான், ஆனா கொஞ்சம் புத்திசாலி. என்ன ரங்கையா, காலையிலேயே எங்கேயோ புறப்பட்டுட்ட போலையே, முகம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கே. என்ன புதுசா எதனா வியாபாரம் ஆரம்பிக்கிறியா? ஆமா சோமையா, இதை நான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன், யாருக்கிட்டையுமே சொல்லல. நான் கோழி வியாபாரம் ஆரம்பிக்க போறேன். லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க போறேன். கோழி வியாபாரமா? உனக்கு அந்த வியாபாரத்தை பத்தி எதனா தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கோழி வியாபாரம் ஆரம்பிச்சு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறான். எதுக்கும் பார்த்து ஜாக்கிரதையா பண்ணு. நான் மற்றவங்க மாதிரி இல்லை சோமையா, கொஞ்சம் புத்திசாலி. நான் வளர்க்க போகிறது சாதாரண கோழிங்க இல்லை, அது வெளிநாட்டு ரகத்தை சேர்ந்த கோழிங்க. அது பெரிய பெரிய முட்டையை வைக்கும். வெளிநாட்டு கோழியா? அது எந்த நாட்டில் இருந்து வந்திருக்கு ரங்கையா? அதுக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரியுமா? சோமையா, நீயும் என் பொண்டாட்டி சீதா மாதிரி கிண்டல் பண்ணாத. எனக்கு நேரமாகுது, நான் பத்ரையாவை போய் பார்க்கணும். பத்ரையா அவனுடைய கோழி ஃபாரம்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருந்தான். பத்ரையா ரொம்ப புத்திசாலி தான், ஆனா அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். வா ரங்கையா, உனக்காகத்தானே இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். இதோ இந்த கோழியை பாத்தியா? இது சாதாரண கோழி கிடையாது. இது விலை ரொம்ப அதிகமான கோழி. இதை நான் சிங்கப்பூர்ல இருந்து வரவழைச்சேன். சிங்கப்பூர் கோழியா? அதனால தான் இந்த கோழி ரொம்ப வெள்ளையா இருக்கா? அப்ப இது போடுற முட்டை கூட வெள்ளையா இருக்கும் போலையே. முட்டை என்னமோ வெள்ளையா தான் இருக்கும், ஆனா அந்த முட்டையை அடக்காத்து அதுக்குள்ள இருந்து வர கோழி குஞ்சு தங்க நிறத்துல இருக்குமாமா. அதை நீ ஊருக்குள்ள கொண்டு போய் வித்தன்னு வச்சுக்கோ, உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஆமா, விலை எவ்வளோ பத்ரையா? என்கிட்ட இப்போ 50 ரூபாய் தான் இருக்கு. 50 ரூபாயா? இந்த ஒவ்வொரு கோழியும் 10 ரூபாய் ஆச்சே. சரி, நீ ரொம்ப தெரிஞ்சவனா போயிட்ட. அதனால 50 ரூபாய்க்கு உனக்கு 10 கோழியை கொடுக்கறேன்.
அந்த 10 கோழியை கொண்டு போய் நீ வளர்த்துக்கலாம். 10 கோழி மட்டும்தானா? நீ 100 கோழி கொடுப்பேன்னு நினச்சேன். 100 கோழியை உன்னால் ஒட்டுக்கா வளர்க்க முடியாது. இந்த 10 கோழியை வாங்கிட்டு போ. இந்த 10 கோழி 10 முட்டையை போடும்போது அதை நீ வச்சுக்காம என்கிட்ட கொடு. நான் அது கோழி குஞ்சா பொரிஞ்சதுக்கப்புறம் உன்கிட்டயே தரேன். அப்போ 100 கோழி ஆகும். சரி பத்ரையா, இந்தா இதில் 50 ரூபாய் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு அந்த 10 கோழிங்களை கொடு. ரங்கையா 10 கோழி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்போ வீட்டுக்கு வெளியில சீதம்மாவும் பக்கத்து வீட்டு ரங்கம்மாவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சீதா, உன் வீட்டுக்காரு வெளிநாட்டு கோழிங்களை வாங்கிட்டு வந்து வளர்க்க போறாராமா? கேள்விப்பட்டேன். என்ன வெளிநாட்டு கோழியோ என்னவோ. அந்த பத்ரையா எந்த கோழியை கொடுத்து அனுப்பியிருக்கானே தெரியல. இதோ வந்துட்டாரு கோழி எடுத்துக்கிட்டு. சீதா, பாத்தியா இந்த கோழிங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு? ரங்கம்மா நீயும் பாரு, இந்த மாதிரி கோழிங்களை நம்ம ஊர்லயே பார்க்க முடியாது. அப்ப ரங்கம்மா கோழிங்களை பார்த்து, ஏன இந்த கோழிங்களையே நீங்க வெளிநாட்டு கோழிங்கன்னு சொன்னீங்க. ஆனா இது ஏதோ நம்ம நாட்டு கோழிங்க மாதிரி தான் தெரியுது. ஆனா கொஞ்சம் கலர் பூசின மாதிரி இருக்கு. ரங்கம்மா, உன்கிட்ட இருக்கிறது மாடுங்க. உனக்கு கோழிங்களை பத்தி என்ன தெரியும்? அதான் நீ இப்படியெல்லாம் பேசுற. அதெல்லாம் இருக்கட்டுங்க. இந்த கோழிங்களுக்கு என்ன தீவனம் போடணும்? நம்ம கிட்ட இருக்கிற நெல்லை இந்த கோழிங்களுக்கு போட்டுட்டா அப்புறம் நாம எதை சாப்பிட? அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத சீதா. இதுங்களுக்குன்னு தனியாக தானியம் இருக்கு. அதை போட்டு தண்ணி வச்சாலே போதும். நாளையிலிருந்து எத்தனை முட்டை போட போகுது பாரு. சரி சரி, அதையும் பார்க்கலாம். முதல்ல கோழிங்களை அந்த கூண்டுல போட்டு பூட்டு போட்டு விடுங்க. இல்லைன்னா ராத்திரி நரிங்க வந்து தூக்கிட்டு போயிடும். ரங்கையா காலையிலேயே கோழிங்களை பாக்குறதுக்காக போனான். அப்ப சீதா கையில காஃபி கிளாஸை எடுத்துக்கிட்டு வந்தா. சீதா, அங்க பாத்தியா? 10 கோழிங்களும் 10 முட்டையை போட்டிருக்கு. முட்டை எவ்வளோ பெருசா இருக்குல்ல? சீதா அந்த முட்டைங்களை பார்த்து, ஏங்க இதெல்லாம் கோழி முட்டை தானா இல்ல ஆமை முட்டையா? ஏன் பச்சை கலர்ல இருக்கு? இது வெளிநாட்டு கோழி இல்லையா? இந்த முட்டை இப்படி தான் இருக்கும். இந்த முட்டையை கொண்டு போய் பத்ரையா கிட்ட கொடுத்தா அவன் அடக்காத்து வைப்பான். நாமளே அடக்காக்கலாமே, எதுக்கு பத்ரையா கிட்ட? நாம அடக்காத்தா அது சரியா இருக்காது. இந்த முட்டைங்களை அடக்காக்க அவன்கிட்ட ஒரு எந்திரம் இருக்காமா, அதில் வச்சு பார்த்துப்பான். எனக்கு என்னவோ இதெல்லாம் நம்பணும்னே தோணல. சரி போங்க. ரங்கையா மறுபடியும் முட்டைங்களை எடுத்துக்கிட்டு பத்ரையாவை பார்க்கும்போது வழியில சோமையாவை பார்த்தான். டே ரங்கையா, கூடையில என்ன வச்சிருக்க? முட்டை மாதிரி இல்ல தெரியுது. ஆமா சோமையா, சாதாரண முட்டை இல்ல, இது வெளிநாட்டு கோழிங்க போட்ட முட்டை. அப்படியா? எங்க கொஞ்சம் காட்டு. டே ரங்கையா, இது முட்டை மாதிரி இல்லையே, வண்ண பூசண கல்லு மாதிரி தெரியுது. உனக்கு கண்ணு சரியா தெரியல சோமையா, இது முட்டைங்க தான். பத்ரையா முட்டைங்களை பார்த்து உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ஆஹா ரங்கையா, நல்ல முட்டைங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்க. இதை இப்பவே அந்த இங்கு பெட்டியில கொண்டு போய் வைக்கிறேன். இன்னும் 10 நாள்லயே 10 கோழி குஞ்சுங்க தயாரா இருக்கும். ஆனா இதை அடக்காத்து கொடுக்க 10 ரூபாய் செலவாகும். 10 ரூபாயா? இருந்த காசெல்லாம் உங்ககிட்டயே கொடுத்துட்டேனே பத்ரையா. அது கோழிங்களுக்காக கொடுத்த. இதை அடக்காக்க நான் வெளிநாட்டு மிஷினை கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு செலவாகாதா? சரி பத்ரையா, இந்தா 10 ரூபா. பார்த்து இதை அடக்காக்கணும். ரங்கையா ஒரு நாள் பத்ரையாவை பார்க்க போகும்போது சீதாவும் அவன் கூடவே போனான். அவளுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. என்ன நடக்குதுங்கிறத பாக்குறதுக்காக போனான். பத்ரையா, கோழி குஞ்சுங்கெல்லாம் வெளியில வந்துடுச்சா? எல்லாம் தங்க நிறத்துல இருக்கா? பத்ரையா கொஞ்சம் பார்த்துட்டமா. ரங்கையா, ஒரு சின்ன பிரச்சனை. மிஷின்ல ஏதோ பிரச்சனைங்கிறதால குஞ்சுங்க சரியா பொரியல. அப்படின்னா என்னாச்சு பத்ரையா? ஒன்று கூடமா வரல? வந்துச்சு, ஆனா அது கோழி குஞ்சு மாதிரி இல்ல, வாத்து குஞ்சு மாதிரி இருக்கு. என்னது வாத்தா? நான் கொடுத்தது கோழி முட்டையாச்சே. நான் தான் முன்னாடியே சொன்னேன்லங்க, இவனை நம்பாத, உன்னை நடுத்தருவுக்கு இழுத்துருவான்னு. எங்க பத்ரையா, அந்த கோழி கொஞ்சம் கொண்டு வா. ரங்கையா உடனே கூடையில் இருக்கிற சின்ன சின்ன குட்டிங்களை வெளியில கொண்டு வந்தான். அது கோழி குட்டிங்க இல்ல, வண்ணம் பூசின சாதாரண குருவி குட்டிங்க. ஏண்டா பத்ரையா, இது குருவி குட்டிங்க, இதுக்கு வண்ணத்தை பூசி கோழி குட்டிங்கன்னு விக்கிறியா? என் புருஷனையே ஏமாத்த பாக்குறியா? ரங்கையா ஆச்சரியப்பட்டு, என்ன பத்ரையா இது? என் 60 ரூபாய் என்ன ஆச்சு? ரங்கையா, எனக்கு என்ன தெரியும்? இது வெளிநாட்டு கோழி இல்லையா? இங்க பிறந்ததால இப்படி மாறிடுச்சு போல.
அது ஒன்றும் தானா மாறல பத்ரையா, நீ தான் மாத்திக்கிட்டு இருக்க. ஏங்க பாத்தீங்களா உங்க கோழி வியாபாரத்தை? இவனை நம்பாதீங்கன்னு அன்னைக்கே நான் சொன்னல. சீதா, என்னை மன்னிச்சிடு. நான் தான் அவசரப்பட்டு இவன் பேச்சை கேட்டு ஏமாந்து போயிட்டேன். இங்க பாருடா, ஒழுங்கா எங்க கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துரு. இல்ல இப்பவே ஊர் பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்துல உன்னை கொண்டு வந்து நிப்பாட்டுவேன். பத்ரையா பயந்துக்கிட்டே, வேண்டாம் சீதா, இந்த 60 ரூபா உங்க பணத்தை நான் உங்களுக்கே திரும்ப கொடுக்கறேன். இந்த விஷயத்த ஊருக்குள்ள யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஒழுங்கு மரியாதையா இருந்தா சரி. இன்னொரு தடவை இப்படி பண்ண இந்த ஊர்ல உன்னால இருக்க முடியாது. ரங்கையா பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்ப சீத்தம்மா அவனுக்கு குடிக்க மோர் கொடுத்தா. சீதா, நீ ரொம்ப தைரியசாலி. நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் நடுத்தருவுக்கு வந்திருப்பேன். இங்க பாருங்க, வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பில்ல. ஆனா முட்டாள்தனமா மத்தவன் சொல்றத நம்பி நாம ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க கூடாது. நமக்கு தெரிஞ்சது ஏதாவது வியாபாரம் இருந்தா அதை ஆரம்பிக்கணும். நமக்கு தெரிஞ்ச வேலையில தான் நாம சம்பாதிப்போம். சரியா சொன்ன சீதா. நாளைக்கே நான் நம்ம வயலுக்கே போறேன். நமக்கு தெரிஞ்ச விவசாயம், அதுல என்ன வருமானம் வருதோ அதுவே வரட்டும். அப்ப ரங்கம் அங்க வந்து, என்னங்கண்ண உங்க கோழி வியாபாரம் எப்படி போய்கிட்டு இருக்கு? இன்னைக்கு கோழி அடிச்சு குழம்பு வைக்கவா? அப்போ ரங்கையா, கோழிங்க இல்ல, கோழிங்க எல்லாமே சிங்கப்பூருக்கு போயிடுச்சு. இப்ப மறுபடியும் வயல்ல இறங்கி விவசாயம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா சிரிச்சுக்கிட்டே. ரங்கையா அன்னையில இருந்து மறுபடியும் வயல்ல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. வியாபாரம் ஆரம்பிச்சா நமக்கு எதுல அனுபவம் இருக்கோ அந்த வியாபாரத்தை தான் நாம ஆரம்பிக்கணும். தெரியாத வியாபாரத்தை ஆரம்பிச்சா இப்படி ஏமாந்துதான் நிக்கணும். அந்த காலத்துல கார்த்திகை மாதம் வந்தா போதும் ஊர்க்காரங்க எல்லாரும் வனபோஜனத்துக்கு போயிடுவாங்க. ஊர்ல இருக்கிற ராஜையா கிட்டையாவோட குடும்பம் மட்டும் இந்த தடவை வனபோஜனத்துக்கு நாம எல்லாரும் மாந்தோப்புக்கு போயிடலாம், அங்க சமைச்சு சாப்பிட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு வரலாம்னு முடிவு பண்ணாங்க. அந்த காலத்துல கிராமங்கள்ல இருக்கிற அந்த சுத்தமான காத்து, சுத்தமான தண்ணி, மனுஷங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த அன்பு, அதுக்கு விலையே கட்ட முடியாது. காலையில கோழி கூவும் போது ராஜையாவும் ராஜையாவோட மனைவியும் பாத்திரம் அரிசி எல்லாத்தையுமே எடுத்து மாட்டு வண்டியில வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரங்கம்மா, தோட்டத்துல புளி சோறு செய்யறதுக்காக புளி எடுத்து வச்சியா? கிட்டையா எள்ளு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். நாம போகும்போது கத்திரிக்காய் கொண்டு போனோம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. நீங்க கொஞ்சம் வரட்டி எடுத்து வண்டியில வச்சுக்கோங்க. காட்டுல விறகு கிடைக்கும், ஆனா நெருப்பு பிடிக்கணும்னா வரட்டி இருந்தாதான் கொஞ்சம் சீக்கிரமா பிடிக்கும். அப்புறம் உரலையும் எடுத்து வண்டியில வைங்க, அங்க மாங்காய் கிடைக்கும், உரல்ல போட்டு இடிச்சு சாப்பிடலாம். ஆமா, அந்த கிட்டையா எங்க? நேரமாகுது, இன்னும் வரல. அவனுக்கு பசி அதிகம், ஆனா வேலை செய்ய மட்டும் சோம்பேறித்தானோ. அதுக்குள்ள கிட்டையா கௌரி 2 பேருமே அங்க வந்து சேர்ந்தாங்க. என்ன ராஜையா, என்னை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? சோம்பேறி நானா இல்ல நீயா? நான் நேத்து சாயந்தரமே தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் தெரியுமா? கௌரி சிரிச்சுக்கிட்டு, ரங்கம்மா இவங்க 2 பேரும் எப்பவும் இப்படிதான், நாம எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் வா. தோட்டத்துல இருந்து இப்பதான் பச்சை மிளகாவும் கத்திரிக்காயும் பறிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்பு நல்லா இருக்கணும். அதுலயும் வறுத்த எள்ளு பொடிய போட்டோன்னு வச்சுக்கோ, குண்டாவே காலி ஆயிடும். உண்மைதான் கௌரி, அதுவும் நம்ம ஆத்து தண்ணியில சமைச்சா அதோட சுவையே வேறதான். பனை ஒலையும் எடுத்துக்கிட்டல, அப்படியே பித்தளை பானையில தண்ணியும் எடுத்துக்கலாம். எல்லாம் எடுத்தாச்சு. வழியில நல்லா சூடா ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஆத்துக்கு போலாம். என்னதான் இருந்தாலும் சொல்லு, மாட்டு வண்டியில போற சுகமே ரொம்ப தனிதான். மாட்டு வண்டி ஆத்தங்கரைக்கே வந்து சேர்ந்துச்சு. அங்க அமைதியா இருக்கிற இடம், பறவைகளோட சத்தம் எல்லாம் கேட்க அழகா இருந்துச்சு. ஆகாயம் அமைதியா இருந்துச்சு. ஆத்து தண்ணியில ஆகாயத்தோட நிழலும் நல்லாவே தெரிஞ்சுது. பாத்தீங்களா, இந்த ஆத்து தண்ணி எவ்வளோ நல்லா இருக்குல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி என் பாட்டங்காலத்துல தான் இந்த ஆத்தை தோண்டுனாங்களாம். இப்போவும் இது நமக்கு பயன்படுது. அது என்னமோ உண்மைதான். நம்ம தாத்தா காலத்துல செஞ்சதெல்லாம் இப்ப நமக்கு பயன்படுது. சரி, பேசிக்கிட்டே நின்னா வேலை நடக்காது. வா ராஜையா, நாம போய் அடுப்பு பத்த வைக்க விறகு எடுத்துட்டு வரலாம். பொம்பளைங்க சேர்ந்து சமைக்க தேவையான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. அதுக்குன்னு ரொம்ப நேரம் ஆக்கிடாதீங்க. கொஞ்சமா விறகு கிடைச்சதும் அதை எடுத்துட்டு வந்துருங்க. கௌரி வா வா, 3 கல்லை எடுத்துட்டு வா, அடுப்பு வைக்கலாம். இந்த இடத்துல சமைக்கிறதுக்கு நாம கொடுத்துதான் வச்சிருக்கணும். ஆமா ஆமா ரங்கம்மா, அதுவும் இந்த ஆத்து தண்ணிய பாரு, எவ்வளோ இனிப்பா இருக்குல்ல குடிக்கிறதுக்கு. சரி, அந்த ஆலமரத்துக்கு கீழே அடுப்பு பண்ணலாம் வா. இந்த இயற்கை நமக்கு எவ்வளோ செல்வங்களை கொடுத்துருக்குல்ல. தண்ணி, சுத்தமான காத்து, இந்த மரம், மரத்தோட நிழல், இது எல்லாமே நமக்காக கொடுத்ததுக்கு அந்த இயற்கைக்கு தான் நம்ம நன்றியை தெரிவிக்கணும் இல்லையா?
ஆமா ஆமா ரங்கம்மா. ஆனா இப்பெல்லாம் ஊர்க்காரங்க இந்த ஆத்து தண்ணிய வீணாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. ஒரு அண்ணன் மாட்டை அப்படியே தண்ணியில இறக்கிட்டாரு. என் கரையில நிக்க வச்சு குளிக்க வைக்கலாம்ல. அதுக்கு தானே நாம இங்க வந்திருக்கோம். இந்த இடத்துல சமைச்சு இந்த இடம் இவ்வளவு புனிதமானதுன்னு காட்டலாம். செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் ஒரு பொறுப்பு இருக்கணும்ல. அடுப்பு பத்த வச்சு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சாங்க. அடுப்புல சோறு வேகும் போது அதோட மனம் அந்த இடத்த முழுக்க பரவுச்சு. அந்த மனம் தாங்க முடியாம ராஜையா பசியில கத்த ஆரம்பிச்சான். ரங்கம்மா, சாப்பாடு இன்னும் ஆகலையா? எனக்கு பசி அதிகமா இருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? அதுக்குள்ள பசிக்குதா? இன்னும் குழம்பு ஆகல, இன்னும் பொரியல் ஆகல. கொஞ்ச நேரம் கிட்டைய கூட உக்காந்து பேசிக்கிட்டு இருங்க. வயசான காலத்துல பொறுமை அதிகமாகணும், குறைய கூடாது. சும்மா ஏன் உக்காந்து பேசணும்? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு ராஜையா. இங்க பக்கத்துல சீதாப்பழ தோட்டம் இருக்கு. நாம போய் பழங்களை பறிச்சிட்டு வரலாம். சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிடலாம். இது நல்ல யோசனை தான். கௌரி, நாங்க போயிட்டு வரோம். அதுக்குள்ள நீங்க 2 பேரும் சாப்பாடை தயார் பண்ணி வைங்க. போங்க போங்க, ஆனா பார்த்து, அங்க முள்பொதிரு அதிகம். இந்த கூடையை எடுத்துட்டு போங்க. இதுல பழத்தை பறிச்சுக்கிட்டு வாங்க. எவ்வளவு பழத்தை பறிச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு பத்தாது. கொஞ்ச நேரத்துல ராஜையா கிட்டையா பழக்கொடியோட வந்தாங்க. ஐயோ, இந்த பழம் எவ்வளோ இனிப்பா இருக்கு. உன்னை சாப்பிட்டு பார்த்தேன், தேன் மாதிரி இருக்கு. ரங்கம்மா சிரிச்சுக்கிட்டே, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டீங்களா? சரி சரி, குழம்பு தயாரா இருக்கு. அங்க எள்ளு பொடி வச்சிருக்கேன், அதை கொடுங்க. அதை போட்டாதான் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாரு கௌரி, காரக்குழம்புல அந்த எள்ளு பொடியை போடும்போது வருமே ஒரு மனம். அந்த மனத்துக்கு பசி 2 மடங்காகும். அது என்னமோ உண்மைதான். இப்படி ஆத்தங்கரையில மண்பானையில சமைக்கிறதே சுவை அதிகத்தை கூட்டும். ரங்கம்மா, இந்த சாம்பார்ல புளி கொஞ்சம் அதிகமா போடலாமா? ராஜயண்ணனுக்கு புளி ரொம்ப பிடிக்கும்ல. வேணாம் வேணாம், எதுவுமே அளவா இருந்தாதான் நல்லா இருக்கும். அளவு கூடனா சுவை போயிடும். சுவை மட்டும் இல்லை, மனுஷங்க மனசுக்குள்ளேயும் எல்லாமே அளவா இருக்கிறது தான் நல்லது. சரியா சொன்ன ரங்கம்மா. வாழ்க்கை பாடம் சமையலறையில தான் தொடங்குது போல. ராஜையா, கேட்டல, ரங்கம்மாவும் கோவத்தை குறைக்க சொல்லுது. அவளுக்கு என்ன வேலை? ஆனா எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. கல்யாணம் ஆன புதுசுல நாம எல்லாரும் இங்க வனபோஜனத்துக்கு வந்தோம்ல. அதெல்லாம் எப்படி மறக்கிறது? கூட அப்பா அம்மாவும் இருந்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்த வழியில தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பெரியவங்க சொல்றது சரிதான் அப்படிங்கிறது இப்பதான் புரியுது. அது உண்மைதான். இந்த காலத்து பசங்களை பார்க்கும்போது நாமளே எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது. அந்த காலத்துல பெரியவங்க சொன்னதை கேட்டு நாம ஒழுங்கா தான் இருக்கோம். ஆனா இப்ப எல்லாரும் அப்படி இருக்காங்களா? சரி, நம்ம பேசினா இப்படி பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஆம்பளைங்க பசி தாங்க மாட்டாங்க. வா கௌரி, சீக்கிரமா போய் அந்த புளி சாதத்தை கிளறலாம். அதுல வறுத்து அரைச்ச எள்ளுத்துளையும் போடணும். இந்த புளி சாதம் கிளறும் போது அதோட வாசமே பசிய இன்னும் அதிகமா கூட்டும். அதுலயும் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வருஷத்துல ஒரு நாள் தான் கிடைக்குது. சரி சரி, ஏங்க 2 பேரும் போய் அந்த வாழை இலைய கழுவி எடுத்துட்டு வாங்க. அங்க ஆத்தங்கரையோரமா உக்காந்து நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாரும் வாழை இலைய போட்டு வந்து உக்காந்தாங்க. அப்போ கௌரி, ரங்கம்மா 2 பேரும் இலையில பரிமாறினாங்க. ஆத்தங்கரையோரமா உக்காந்து சாப்பிடும்போது அதோட சுவை இன்னும் அதிகமாக தான் கூடிக்கிட்டு இருந்துச்சு. அடா அடா, இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டா வேற விருந்து சாப்பாடே தேவையில்லை. ரங்கம்மா, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு. இதுல நான் எதுவும் பண்ணலைங்க. இந்த ஆத்து தண்ணி, மண்பானை சமையல், அப்புறம் உங்க மேல இருக்கிற பாசத்துல நாங்க சமைச்சது. அதனாலதான் இந்த சாப்பாடு இவ்வளவு அருமையா இருக்கு. உண்மைதான். ரங்கம்மா, இப்ப ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுத்தல்ல, அதை பத்தி கொஞ்சம் விலாவரியா சொல்றியா? அது ஒன்றும் இல்லப்பா. இப்போ நாம சமையல்ல உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையும் பார்த்து அளவா போடுறோம்ல. அந்த மாதிரி வாழ்க்கையில அன்பு, பாசம், கோவம், தானம், இது எல்லாத்தையுமே சரியான அளவுல நம்ம வச்சுக்கணும். இதுல எது ஏறினாலும் எது குறைஞ்சாலும் கஷ்டம்தான். ஆசை அதிகமாச்சுன்னா நிம்மதி போயிடும், கோவம் அதிகமாச்சுன்னா வாழ்க்கையே போயிடும். சரியா சொன்ன ரங்கம்மா. நம்ம பக்கத்து வீட்டு லக்ஷ்மி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் இருக்கு. கூடவே கஞ்சத்தனமும் இருக்கு. யாருக்கும் 4 காசு தர மாட்டாங்க. அவங்களும் நல்லா சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. அதனால என்ன புண்ணியம், அவங்க தான் அப்படி இருக்காங்க. ஊர்ல 4 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழ்ந்துப்பாங்க. இல்லாதவங்களுக்கும் கொடுத்து சந்தோஷப்படுத்துவாங்க. அதுதான் நல்ல வாழ்க்கை. எனக்கு ஒன்று புரியுது.
நாம இங்க சமைச்சு சாப்பிடலான்னு தானே வந்தோம். ஆனா இந்த இயற்கை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது பாரேன். சந்தோஷம் எது, நிம்மதி எது, இது எல்லாத்தையும் இங்க வந்து நாம கத்துக்கிறோம். அதுதாங்க உண்மையும். நமக்கு உதவி செஞ்சது யாரா இருந்தாலும் அவங்கள மறக்க கூடாது இல்லையா? அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த இயற்கை எவ்வளவு உதவி செய்யுது. இந்த இயற்கையை நம்ம மறக்க கூடாதுல்ல. எப்பவுமே இயற்கை வளத்தை நம்ம நல்லபடியா பயன்படுத்திக்கணும். நாளைக்கு காலையில ஊர் பஞ்சாயத்தை கூட்டி இந்த ஆத்தை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது, எப்படி இந்த தண்ணியை வீணாக்காம இருக்கிறது, இதை பத்தியெல்லாம் எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கலாம். அப்பதானே 4 பேருக்கு விஷயம் தெரிய வரும். சரியா சொன்னமா கௌரி. கிட்டையா, நாளைக்கே நாம இந்த வேலையை ஆரம்பிக்கலாம். ஊர்ல தலைவர்கிட்ட சொல்லி எல்லாரையும் வர சொல்லலாம். ஊர்ல பெரிய மனுஷங்க நல்லபடியா முடிவெடுப்பாங்க. ஆமா ஆமா, நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இந்த ஊரை பத்தி தெரியுமே. எல்லாரும் இந்த ஊரை சேர்ந்தவங்க தான். ஒன்னா சேர்ந்து முடிவெடுத்தா நல்லா தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு சீத்தாப்பழத்தையும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே வண்டியில ஏத்துனாங்க. சூரியன் இப்பதான் மெதுவா மறைஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆகாயம் சிகப்பு நிறத்துக்கு மாறுச்சு. ரங்கம்மா, எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டல, எதையும் மறந்து விட்டுடலையே. அந்த சீதாப்பழத்தை எடுத்து வச்சிட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் இங்கே விட்டுட்டு போறேன். மறந்து விட்டுட்டு போகல, இருக்கட்டும்னு தான் விட்டுட்டு போறேன். என்ன ரங்கம்மா அது? எதையாவது மறந்து வச்சிட்டியா? என்ன பாத்திரம் எதனா வச்சிட்டியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கோவம், இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டம், இது எல்லாத்தையுமே இங்கேயே விட்டுட்டு போறேன். இனி எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம வீட்டுக்கு போய் நாம எல்லாரும் நிம்மதியா வாழ போறோம். சரியா சொன்ன ரங்கம்மா. இன்னைக்கு உண்மையிலேயே ஏதோ நல்ல ஓய்வெடுத்த மாதிரி தான் இருக்கு. வாழ்க்கையில நாள் பூரா கஷ்டப்பட்டாலும் ஒரு நாளாவது இந்த மாதிரி வரதுல தான் நமக்கு சந்தோஷமே கிடைக்குது. சரி சரி, கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாகுது. இப்ப கிளம்புனாதான் இருட்டுறதுக்குள்ள ஊருக்கு போக முடியும். கிட்டையா, வண்டியை எடு, நாம கிளம்பலாம். இருட்டானாலும் கவலைப்பட ஒன்றும் இல்லை. நம்ம மாடுங்களுக்கு வழி நல்லா தெரியும். நம்மள பத்திரமா கொண்டு போய் சேர்க்கும். எல்லாரும் வண்டியில ஏறி உக்காந்தாங்க. இன்னைக்கு நடந்தது, சின்ன வயசுல அவங்க ஆத்தங்கரையோரமா விளையாடினது, அங்கேயே உட்காந்து சாப்பிட்டது, இது எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வேலை வேலைன்னு சொல்லி எவ்வளவு வேணும்னாலும் ஓடலாம். ஒருத்தங்களோட ஒருத்தங்க பேசிக்க கூட நேரம் கிடைக்காத அளவுக்கு நாம எல்லாரும் பிஸியா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் அடுத்து ஓட போற வாழ்க்கைக்கு உற்சாகத்தை கொடுக்கும்.